அதாவதுங்க, எங்க ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, முழு பூசணிக்காவை சோற்றில் மறைக்க முடியுமா? ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் நினைச்சாங்க அப்படின்னா பூசணி தோட்டத்தையே ஒரு வாழை இலை சோத்துக்குள்ள மறைச்சிடலாம். அந்த அளவுக்கு கை தேர்ந்த ஒரு கட்சி, விஞ்ஞான ரீதியாக ஊழல் செய்யக்கூடிய கட்சி எதுன்னு சின்ன குழந்தைய கூப்பிட்டு கேட்டீங்கன்னா அது தெளிவா சொல்லும், திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொல்லும். பெயர் போன கட்சி, விஞ்ஞான ரீதியாக ஊழல் செய்வதற்கு பெயர் போன ஒரு கட்சி டிஎம்கே. கூவம் ஆறு இருக்குல்ல, கூவம் ஆறு என்பது பழமையான ஒரு ஆறு. அது பிரிட்டிஷ் அரசாங்கம் கூவம் ஆற்றை கங்கை நதியுடன் ஒப்பிட்டு பேசியது. அந்த அளவுக்கு புனிதமான ஒரு நதியாக அந்த கூவம் நதி இருந்தது. படகு சவாரி எல்லாம் மக்கள் அப்ப செய்வாங்க. அப்படிப்பட்ட கூவம் ஆறு காலப்போக்கில் சாக்கடையாக மாறிவிட்டது. அதற்காக 1200 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டது திராவிட முன்னேற்ற கழகம் அரசு இருக்கும் பொழுது. கிட்டத்தட்ட பல வருடங்கள் ஆகிவிட்டன. அந்த நதியை சுத்தப்படுத்துறதா தெரியவே இல்லை டிஎம்கே கட்சி. கூப்பிட்டு கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, நம்முடைய முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, அந்த ஆற்றுக்குள்ள முதலைகள்லாம் இருக்குதுங்க, அதனால அந்த முதலைகளை பிடிப்பதற்கு 1200 கோடி ரூபாய் காலி ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. சர்க்கரை மூட்டையில ஊழல் நடந்ததுங்க. அதை கேட்டதுக்கு கலைஞர் கருணாநிதி என்ன சொன்னாங்க அப்படின்னா, சர்க்கரையெல்லாம் எறும்பு தின்னுடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. சரியா, சர்க்கரையெல்லாம் எறும்பு தின்னுடுச்சு, சாக்கு எங்க, அந்த கோணி பை எங்கன்னு கேட்டதுக்கு, சர்க்கரையே எறும்பு திங்கும் பொழுது கோணியை கரையான் திங்காதா அப்படின்னு ஒரு பதில் சொன்னாங்க. இதுதான் விஞ்ஞான ரீதியான பதில், விஞ்ஞான ரீதியான ஊழல். முதல்வராக மு.க. ஸ்டாலின் அவர்கள் பதவி ஏற்க போறாங்க. அப்ப செந்தில் பாலாஜி அமைச்சர் சொல்றாரு, 11 மணிக்கு சரியாக நம்ம தளபதி பதவி ஏற்பாங்க, 11:05க்கு ஆற்றுக்கு வண்டியை விடுங்க, மணல் அள்ளுவதற்காக, அதை திருடி விற்பதற்காக. யாராவது கேட்டாங்கன்னா நான் பார்த்துட்டு நான் காலி பண்ணிடுறேன் அவங்கள அப்படின்னு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சொன்ன மாதிரி, என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில். எல்லா வளங்களும் இங்கே இருக்குதுங்க. யாருக்கிட்ட இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற குடும்பத்துக்கிட்ட தான் இருக்குது. கிட்டத்தட்ட 3/4 தமிழ்நாட்டை ஆக்கிரமிப்பு செய்துட்டாங்க. இங்க எதிர்காலத்தில் நம்மளுடைய தலைமுறையினர் வாழ முடியுமா என்பதே கேள்விக்குறியாக உள்ளது. ஃபியூஸ் மனுஷ் அப்படின்னு ஒரு சமூக ஆர்வலர், அவர் பக்கா டிஎம்கே, பக்கா பெரியாரிஸ்ட். ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கும் பொழுது என்ன தவறு நடந்தாலும் கண்ணை இறுக மூடிப்பாங்க, காதை பொத்திப்பாங்க, வாயும் பொத்திப்பாங்க. அப்படிப்பட்ட பர்சன் தான் இந்த ஃபியூஸ் மனுஷ் அப்படின்றவர். ஆனால் அவர் இன்னைக்கு ஒரு பதிவு போட்டுக்கிறாரு அவருடைய முகநூல்ல. என்னன்னா, சேலத்துல அம்மாப்பேட் அப்படின்ற ஒரு ஏரியை 2012-13 காலகட்டத்திலிருந்து கிட்டத்தட்ட 6 வருடங்களாக அவங்களுடைய அமைப்பு இயக்கம் பலர் சேர்ந்து 1.25 கோடி ரூபாய் செலவு செய்து அந்த ஏரியை சாக்கடையாக இருந்த ஏரியை சுத்தப்படுத்தி இன்னைக்கு மரங்கள்லாம் சைடில் வச்சு ஒரு தீவா உருவாக்கி அதை கரைகள்லாம் கட்டி மக்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஏரியாக, ஒரு சுற்றுலா தலமாக அந்த ஏரியை மாற்றி இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஏரிக்கு முன்னாடி மிகப்பெரிய ஒரு பேனர் வச்சிருக்கிறாங்க. அங்க உள்ள எம்எல்ஏ ராஜேந்திரன் பிளஸ் தமிழக முதலமைச்சர் அவங்களுடைய புகைப்படங்களை வைத்து இந்த ஏரியை இவங்க தான் ரெடி பண்ணியிருக்கிறாங்க மக்களுக்காக அப்படின்ற ஒரு பெயர்ல தியாக மனப்பான்மையில ஒரு பேனர் வச்சிருக்கிறாங்க. அதை பார்த்த உடனே நம்முடைய சமூக ஆர்வலருக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. அங்க நின்று ஒரு வீடியோ வெளியிடுறாப்புல. அதுவும் போக அந்த ஏரியை மாநகராட்சி கையில் எடுத்துட்டு அவங்க தனியாருக்கு கான்ட்ராக்ட் கொடுத்துட்டாங்க. அவங்க வண்டி பார்க் பண்ணதுக்கு 20 ரூபாயில இருந்து உள்ள சுற்றி பார்க்கறது வரைக்குமே எல்லாத்துக்கும் பணம். அந்த ஏரிக்குள்ள போனாலே மக்களுக்கு பணம் கொடுத்தா தான் போக முடியும். அப்படி ஒரு காலகட்டத்தில் கொண்டு நிறுத்திட்டாங்க. இவர் வாயில் வைத்தியம் அடிச்சுக்கிறாரு. கண்டிப்பா தேவைங்க, இவரை மகனின் ஆட்களுக்கு கண்டிப்பாக தேவைங்க. ஏன்னா இவங்க தான் ஆதரிச்சு திராவிட முன்னேற்ற கழகத்தை கொண்டு ஆட்சியில் உட்கார வச்சுட்டு இன்னைக்கு இவர் இந்த கேள்வி எழுப்புறாரு. 2015 காலகட்டத்தில் நமக்கு வெள்ளம் வந்தது பாருங்களேன், கிட்டத்தட்ட 300 பேர் அதில் செத்து போனாங்க. அப்படிப்பட்ட ஒரு இயற்கை சீற்றம் மறுபடியும் வருது அப்படின்னா அது யாரால வரும்னா இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கக்கூடியவங்களால தான் வரும். ஏன்னா எல்லா ஏரிகளையும் ஆக்கிரமிப்பு செய்து நீங்க வீடுகள் உருவாக்குனீங்க, அதை பிளாட் போட்டு நீங்க வித்தீங்க அப்படின்னா தண்ணி எங்க போகும்? சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் இருக்கக்கூடிய ஏரிகள் எத்தனை தெரியுங்களா? 925 ஏரிகள், 21,464 நீர்நிலைகள் காணாம போயிருக்குது. காணாம போச்சுன்னா என்ன அர்த்தம்? ஆக்கிரமிப்பு செய்து இவங்க தான் ரியல் எஸ்டேட்ல கொடி கட்டி பறந்துட்டு இருக்கிறாங்க. அப்படி முழுவதையும் பிளாட்டா போட்டு வித்துட்டாங்க. காஞ்சிபுரம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 528 ஏரிகள் இருந்தது. இன்னைக்கு 14,842 நீர்நிலைகளை காணல.
நம்ம வடிவேல் திரைப்படத்தில் சொன்ன மாதிரி கணத்தை காணுன்ற மாதிரி இன்னைக்கு நீர்நிலைகள் காணல. அதுவும் போக சென்னை மட்டும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 16 ஏரிகள் இருக்கு. அதுல 4500 நீர்நிலைகளை காணல, ஆக்கிரமிப்பு செய்துட்டாங்க. அடையாறுல மட்டுங்க 34 இடங்கள்ல ஆக்கிரமிப்பு செய்துட்டாங்க. அடையாறுல இருந்து அந்த தண்ணி வெளியில போகுது இல்ல, நீர்நிலைகள் வழியாக போகுது இல்ல. கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா 17,168 இடங்கள்ல ஆக்கிரமிப்பு நடந்திருக்குது. இது சென்னை மட்டும் நான் சொல்றேன். இப்படி ஒவ்வொரு மாவட்டங்களும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 38-40 மாவட்டங்கள் இருக்குதுன்னா அப்ப எத்தனை ஆயிரம் நீர்நிலைகளை ஆக்கிரமிப்பு செய்திருப்பாங்க இந்த அரசாங்கம் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கோங்க. வேளச்சேரி மட்டுமே 265 ஏக்கர் நிலப்பரப்பு கொண்டதுங்க. இப்ப 55 ஏக்கர் நிலப்பரப்பு தான் இருக்குது. எங்க போச்சு அப்படின்னா எல்லாமே வீடுகளா மாறிட்டு. அதனாலதான் வெள்ளம் மழையெல்லாம் வரும்பொழுது தண்ணி அது இருந்த இடத்த தேடி போகுது. இந்த டிசம்பர் காலகட்டம் வந்ததுனாக்கா வேளச்சேரி மக்கள் எல்லாம் தத்தளிச்சிட்டு இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வரைக்குமே தண்ணி மூழ்கிடும். காரெல்லாம் கொண்டு போயிட்டு வேளச்சேரி பிரிட்ஜ் மேல நிறுத்திடுவாங்க. இதற்கெல்லாம் யார் பொறுப்புன்னா பொதுப்பணித்துறை அவங்க தான் பொறுப்பு, வருவாய் ஆட்சியர் தான் பொறுப்பு இதற்கு. ஆனா அவங்க எல்லாம் அது கண்டுக்கவே மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுவும் போக இங்க தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் காணாமல் போன ஏரிகள் பல நூறு ஏரிகள் இருக்குது. அந்த ஏரிகளுக்கு பின்னாடி மிகப்பெரிய வரலாறு இருக்குது. ஏரி ஸ்கீம் அப்படின்னு போடுவாங்க. அந்த ஏரி பெயர்ல ஸ்கீமை கொண்டு வந்துட்டு நான் குடிசை மாற்று வாரியமாக நான் மாற்றேன், நான் குடிசையில எல்லாம் ஒழிக்கிறேன், அதுக்கு ஒரு ஸ்கீமை கொண்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த ஏரியை ஆக்கிரமிப்பு செய்து அதுல பல ஆயிரம் கோடிகளை அடிச்சுடுவாங்க. அது வேற கதைன்னு வச்சுக்கோங்க. அப்படி காணாமல் போன ஏரிகள் எத்தனையோ இருக்குங்க. லாங்டாங் ஏரி சூப்பரான ஒரு ஏரி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மயிலாப்பூர்ல இருந்து நுங்கம்பாக்கம் வரைக்கும் செல்லக்கூடிய ஒரு ஏரி. அதுதான் இப்ப நீங்க பார்க்கக்கூடிய டி நகராக மாறி இருக்கிறது, வள்ளூர் கோட்டமாக மாறி இருக்கிறது. நுங்கம்பாக்கம் ஏரி எடுத்துக்கோங்க, நீங்க அம்பத்தூர் ஏரி எடுத்துக்கோங்க, அயப்பாக்கம் ஏரி எடுத்துக்கோங்க, முகப்பையர் ஏரி எடுத்துக்கோங்க. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஏரிகள் நிறைந்த, குளங்கள் நிறைந்த, கிணறுகள் நிறைந்த ஒரு இயற்கை வளம் கொண்ட ஒரு பூமியாக இருந்தது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா இடங்கள்லயும் பில்டிங் தான் இருக்குது. இந்த பில்டிங், இந்த ரியல் எஸ்டேட் அப்படின்னாலே அதற்கு பெயர் போன ஒரு கட்சி ஆட்சி எதுன்னா டிஎம்கே ஆட்சி தான். அப்படிதான் இன்னைக்கு சேலத்தில் இருக்கக்கூடிய அம்மாப்பேட்டை என்ற ஏரியா மாநகராட்சி தான் கையில் எடுத்து அதை கான்ட்ராக்ட் விட்டு அதுல சம்பாதிச்சுட்டு இருக்கிறாங்க. கிராமங்கள்ல சொல்லக்கூடிய ஒரு பழமொழி என்ன தெரியுங்களா? கூட்டியும் கொடுப்பான் காட்டியும் கொடுப்பான் அப்படின்ற மாதிரி தொட்டிலையும் ஆட்டி விட்டு பிள்ளையும் கிள்ளி விடுற கதையாக இவங்க ஆட்சிக்கு வந்தாங்க அப்படின்னா நீர்நிலைகள் எல்லாத்தையும் ஆக்கிரமிப்பு செய்து பில்டிங்கை உருவாக்கி அதுல பல ஆயிரம் கோடியை சுருட்டிடுவாங்க. அதுவும் போக ஏப்ரல் மே காலகட்டத்தில் தண்ணீர் பற்றாக்குறையாயிடும். தண்ணி இருக்காது. நீர்நிலைகள் இருந்தால் தானங்க தண்ணி இருக்கும், மக்களுக்கு தண்ணி கிடைக்கும் குடிக்கிறதுக்கு. அப்ப தண்ணி இல்லாதப்ப என்ன பண்றது? சரிங்க, நாங்க குளங்களை ஏரியிலாம் தூர் வாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல பல ஆயிரம் கோடி ஊழல் நடந்துட்டு இருக்கோம். அதாவதுங்க, நம்ம தமிழக முதலமைச்சர் பச்சை துண்டை போட்டுட்டு நானும் டெல்டாக்காரன் தான், நானும் ஒரு விவசாயி தான், அதனால விவசாயியோட கஷ்டம்லாம் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் அதே விவசாயிகளுடைய இடத்த வாங்கி அதில் விமான நிலையத்துக்கு அனுமதியை கொடுத்து அப்புறம் பாஜக தமிழகத்தில் பூந்துடும், பாஜக தமிழகத்தில் பூந்துடும் அப்படின்னு அவங்களை எதிர்க்கிறது. ஒரு மத்திய அரசு மாநில அரசோட சம்மதம் இல்லாமல் எந்த ஒரு ஸ்கீமையும் கொண்டு வர முடியாது. அப்ப பரந்தூர் விமான நிலையம் யாரோட அனுமதியில் அங்க வேலை நடந்துட்டு இருக்குது. 2 வருட காலங்களாக மக்கள் போராட்டம் ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. செவி கொடுத்து சாய்க்கவே இல்லை இந்த டிஎம்கே அரசாங்கம். அதே மாதிரி ஏப்ரல் மே காலகட்டத்தில் இந்த நீர்நிலைகளை பாதுகாப்பதற்காகவும் ஏரிகளை குளங்களை சுத்தப்படுத்துவதற்காகவுமே சில தொண்டு நிறுவனங்கள்லாம் இருக்கிறாங்க. சில அமைப்புகள் இயக்கங்கள்லாம் அவங்களே தாமாக முன்வந்து அவங்களுடைய பணத்தில் அந்த ஏரி குளங்களை சுத்தப்படுத்துவாங்க. சுத்தப்படுத்திய பிறகு நம்ம டிஎம்கே அரசாங்கம் என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே போய் ஒரு பேனரை வச்சு நாங்கள் தான் இதை ரெடி பண்ணோன்னு ஸ்டிக்கர் ஒட்டுற வேலையை தான் இன்னைக்கு டிஎம்கே அரசாங்கம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதிமுக ஆட்சியில் நிறைய நல்ல திட்டங்கள் கொண்டு வந்தாங்க, பல்வேறு திட்டங்கள் கொண்டு வரப்பட்டது. அனைத்துக்கும் இன்னைக்கு ஸ்டிக்கர் ஒட்டுற வேலையை டிஎம்கே அரசாங்கம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. மெட்ரோ திட்டம் யார் கொண்டு வந்தது கேட்டால் டிஎம்கே அரசாங்கம் நாங்கள் தான் சொல்லுவாங்க. அதுவும் போக இந்த மாதிரி ஏக்கர் கணக்கான நீர்நிலைகளை ஆக்கிரமிப்பு செய்யறாங்க அப்படின்னு பொதுநல வழக்கு யாராவது போட்டாங்கன்னா நீதிமன்றம் அந்த வழக்கு கையில் எடுப்பாங்க. அதற்கு பிறகு இந்த அம்பத்தூர் ஏரி பக்கத்தில் இருக்கக்கூடிய வீடுகளெல்லாம் இடிச்சு தள்ளுங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு இடிச்சு தள்ளுவாங்க. ஒரு பக்கம் இடிச்சு தள்ளுவாங்க, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆக்கிரமிப்பு நடந்துட்டு தான் இருக்கும். சமூக ஆர்வலரான பியூஷ் மனுஷ் அவர்களுக்கு இத்தனை வருடங்களாக தெரியல இந்த கட்சியை பற்றி, இந்த திராவிட மாடல் ஆட்சியை பற்றி தெரியாம கேட்டால் பகுத்தறிவாதின்னு சொல்லுவாங்க, பெரியாரிஸ்ட்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு கட்சி எப்படிப்பட்ட கட்சி, ஒரு ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சி என்று கண்டுபிடிப்பதற்கு இவருக்கு இத்தனை வருடங்கள் தேவைப்பட்டிருக்குது. அதுவும் போக நீங்கள் கஷ்டப்பட்டு க்ளீன் பண்ண அந்த ஏரிக்கு
ஸ்டிக்கர் ஒட்டுற வேலையை நீங்கள் டிஎம்கே அரசாங்கம் பார்த்த உடனே உங்களுக்கு எவ்வளோ கோவம் வருது. அப்படி தானே பாமர மக்களுக்கும் இருக்கும். பாமர மக்களுடைய வரி பணத்தை ஊழல்ன்ற பெயரில் அவங்க சுருட்டிட்டு இருக்கிறாங்களே, அப்போ அவங்களுக்கு எவ்வளோ வயிற்றுச்சலாக இருக்கும். எதற்காவது இந்த மாதிரியான சமூக ஆர்வலர்கள்லாம் வீதியில் இறங்கி போராட்டம் ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்களா? ஆனால் அதிமுக ஆட்சி வந்த உடனே வெளியில் வந்துடுவாங்க. பதுங்கி இருக்கக்கூடிய பூனை கொட்டி புலிக்கொட்டி எல்லாம் ரோட்டுக்கு வந்துடும். வந்து கத்துன்னு கூப்பாடு போட்டுட்டு இருப்பாங்க. திராவிட முன்னேற்றக் கழகத்தை எதிர்த்து கேள்வி கேட்க யாருக்கும் துணிச்சல் கிடையாது. இப்படி 4 விஷயங்கள் நடந்தால் மட்டும்தான் சமூக ஆர்வலர்களுக்கு புரியும். இந்த மாதிரி அரசு அதிகாரிகளின் துணையுடன் பொதுப்பணித்துறை இருக்குல்ல, அவங்களோட துணையுடன் தான் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு ஊழல், மிகப்பெரிய ஒரு ஆக்கிரமிப்பு நடந்துட்டு இருக்குது. ஃபியூஸ் மனுஷ் மாதிரியே ஒரு சமூக ஆர்வலர் கோவன் அப்படின்னு இருக்கிறாரு. அவர் வந்து அதிமுக ஆட்சி நடக்கும் பொழுது மூடு மூடு டாஸ்மாக மூடு அப்படின்னு பாட்டு பாடி நம்ம கட்சிக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் போராட்டம்லாம் பண்ணார். டிஎம்கே கட்சி ஆட்சியை பிடித்த பிறகு 5 வருட காலங்கள் அவரை காணவே இல்லை. கோமா ஸ்டேஜில் போயிருப்பார் நான் நினைக்கிறேன். திடீர்னு அவருக்கு வந்து விழிப்பு தட்டிருச்சு. எப்படி வந்து அவர் முழிச்சாருன்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் அவருக்கு முழிப்பு தட்டலைங்க. இங்கே மக்கள் தினம் தினம் செத்துட்டு இருக்கிறாங்க, அதுக்கெல்லாம் அவருக்கு முழிப்பு தட்டலை. வெனிசுலா அதிபரை வந்து அமெரிக்கா பிடிச்சி வச்சுட்டாங்க, ட்ரம்ப் பிடிச்சி வச்சுட்டாரு, கைது பண்ணிட்டாரு. நீங்கள் வந்து போதைப் பொருள் வச்சுருந்தீங்கன்னு கைது பண்ணிட்டாரு. அதனால் அவங்கள ரிலீஸ் பண்ணுன்னு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கிறாரு. இதுக்கு பையன் தான் வந்து சமூக ஆர்வலர்கள். ஸோ அவங்க தான் வந்து ஒரு ஏஜெண்டாக டிஎம்கே அரசாங்கத்துக்கு வேலை பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ உங்களோட கருத்து என்னன்றதை நீங்கள் பதிவு பண்ணுங்க. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் மக்களே. நாம் இப்போ அம்மாப்பேட்டை ஏரிக்கு வந்திருக்கோம். ஒரு பெரிய கூத்து இங்கே ஒன்று. இந்த ஒரு திருட்டை வந்து அம்பலப்படுத்தி ஆகணும். எவ்வளவு பெரிய திருட்டுனா, 2012-13 நம்ம இந்த ஏரியா தத்தெடுத்தோம். சேலம் மக்கள் குழு இந்த ஏரியா தத்தெடுத்தது. அம்மாப்பேட்டை பாதுகாப்பு குழுவோட சேர்ந்து லோக்கல் மக்கள் வந்து நம்ம கிட்ட வந்து, அப்ப மூக்கநேரி ப்ராஜெக்ட் ரொம்ப பியூட்டிஃபுல்லா போயிட்டு இருந்தது 2010. ரொம்ப நல்லா போனதுக்கு அப்புறம் அம்மாப்பேட்டை ஏரி கூட்டு வந்து காமிச்சாங்க. அம்மாப்பேட்டை ஏரி ஒரு கல்லீச்சான ஒரு சாக்கடை. அன்டையர் அம்மாப்பேட்டையோட சாக்கடையும் இங்க வந்து பதுங்கி இருக்கும். இதை நம்ம சுத்தம் பண்ணி 7 வருஷம் உழைப்பு. ஆனா ஃபர்ஸ்ட் 2 வருஷத்திலேயே ஏரியை சுத்தம் பண்ணிட்டோம். கண்டினியூஸா 52 வாரம் 1000 பேர், 300 பேர், 400 பேர், 500 பேர், 1000 பேர்லாம் வந்து இந்த ஏரியை சுத்தம் பண்ணியிருக்காங்க. இந்த ஏரியை சுத்தம் பண்ணி இந்த 2 கரையை நம்ம போட்டோம். சுத்தி கரையை கட்டி விட்டோம். சுத்தி கரையை கட்டி விட்டு இந்த மண் திட்டு அமைச்சு மரங்களை நட்டது நம்ம. இப்போ கார்பரேஷன் என்ன பண்ணிட்டு இருக்குன்னா, மாநகராட்சி பேட்டி எடுக்கிறீங்களா? நான் என்னது பேட்டி கொடுத்துட்டு இருக்கேன். கொடுங்க, சொல்லுங்க. வண்டி நிறுத்தினாவே 20 ரூபா கேட்டா எப்படி மக்கள் வருவாங்க? அதுதான் பேசிட்டு இருக்கேன். சோ இங்க மக்கள் உருவாக்குன ஒரு ஏரியில காசை வாங்குறது மாநகராட்சி. மாநகராட்சியும் சரி சரியில்ல. ஆனா இப்ப தனியாருக்கு வேற கொடுத்துட்டாங்க. பழைய வீடியோ ரெக்கார்ட் ஆகல, அதனால திருப்பி எடுக்கிற மாதிரி இருக்கு. சோ இப்போ மிஸ்டர் ஸ்டாலின் அவரோட பிளெக்ஸ் பேனர் அடிச்சுக்கிட்டாரு. ராஜேந்திரன் எம்எல்ஏ பிளெக்ஸ் பேனர் அடிச்சுக்கிட்டாரு பெருசா, ஏதோ இந்த ஏரியா அவங்க உருவாக்குன மாதிரி. நாங்க சேலம் மக்கள் குழுவாக நாங்க இந்த ஏரியா உருவாக்கணும், மரங்களை நட்டோம், தண்ணி சுத்தம் பண்ணோம், பறவை சரணாலயம் ஆக்கணும். 2013 இருந்து டாக்குமெண்டடா இருக்கு. பேஸ்புக்ல சேலம் மக்கள் குழு, சேலம் சிட்டிசன்ஸ் ஃபோரம் பேஜ்ல போனீங்கன்னா ரொம்ப தெளிவா இருக்கு. இப்போ பாருங்க, சார் வந்து கேட் நம்மளுக்காக க்ளோஸ் பண்றாரு. பெரிய பெரிய விஷயம் இது. வெரி குட். ஒரு நிமிஷம் பதிவு பண்ண கொடுங்க சார். இங்க டிக்கெட் வாங்கிட்டு இருக்காங்க, அதுக்கு எதிர்த்து சொல்லிட்டு இருக்கேன். சரிங்களா? இங்க 2013 இருந்து திருப்பி ஞாபகப்படுத்துறேன். மக்களோட 7 வருஷம் உழைப்பு மட்டும் இல்ல, மக்களோட 2,15,00,000 ரூபாய் நாங்க போட்டிருக்கோம். மக்கள் கிட்ட இருந்து வசூல் பண்ணி நாங்க சொந்தமா 10-15 லட்சம் நிறைய பேர் கொடுத்திருக்காங்க. அது நானும் ஒருத்தன். இது உருவாக்கி இதை சரி பண்ணதுக்கு அப்புறம் மாநகராட்சி டிக்கெட்டை வித்துட்டு மக்கள் கிட்ட லூட்டி அடிக்கிறது, இது எந்த அளவுக்கு நியாயமா இருக்க போகுது? அதுவும் தனியார் கிட்ட ஓட்டை கொடுத்துட்டு நீங்க உள்ள சுத்துங்கிறாங்க. இதெல்லாம் ஒரு எவ்வளவு பெரிய ஒரு திருட்டு மாடல் இது. நீங்க, நான் ஒரு பக்கா டிராவிடியன், பக்கா பெரியாரிஸ்ட். நான் கேட்கிறேன், இது பெரியார் மாடல்ல வருமா, டிராவிடியன் மாடல்ல வருமா? இது மேனேஜரா யார்? இவரா? சரி கேளுங்க, நல்லா கேட்கட்டும் மேனேஜர். இது ஒரு டிராவிடியன் மாடல். இது how will it work like this? இன்னொரு ஒரு வீடியோ பார்த்தேன்.
ஒரு வீடியோல என்ன சொல்றாருன்னா, இந்த பிரைவேட் ஆள் எடுத்திருக்காருல்ல, இந்த ஐலண்ட் எல்லாம் இந்த தீவெல்லாம் எடுத்துட்டு இதை சரி பண்ணிட்டு குழந்தைங்க விளையாட விடுவாங்களாம். ஐயா, பறவைங்களுக்காக உருவாக்குன தீவு அது. மரங்கள் 12,000 மரம் நட்டது, பல ஐலண்ட நோண்டி எடுத்து நாஸ்தி பண்ணிட்டாங்க. இங்கெல்லாம் மரம் இருந்தது, பழைய வீடியோ இருக்கு. இத்தனை மரத்தை நாஸ்தி பண்ணி இன்னொரு ஒண்ணு கூத்து கேளுங்க. இந்த கூத்துக்கு வாங்க. இந்த கரையை வந்து இப்படி போட்டிருக்காங்க சரிங்களா, கல் அடுக்கி விட்டாங்க. எங்க கரை மேல, நாங்க உருவாக்குன கரை மேல கல் அடுக்கி விட்டாங்க. இந்த கரை மேல இப்போவே சீமை கருவில முள்ளு முளைக்க ஆரம்பிச்சிருச்சு. அன்னைக்கே சொன்னோம் இது மெயின்டைன் பண்ண முடியாது, இப்படி கல்லு போடக்கூடாது. ஏன்னா ஒரு ஏரிக்கு வந்து ஒரு சாஃப்டான ஸ்ட்ரக்சர் வேணும், மண் இருக்கணும். மண் இருந்தா தண்ணி திருப்பி உள்ள ஊறதுக்கு மட்டும் இல்ல. இப்போ நண்டு இருக்கு, தவக்கலை இருக்கு, அதெல்லாம் கரையில தான் தங்கும். இப்படி கல்ல எந்த ஒரு மலையில குறைஞ்சு வந்து கண்டினியூஸா 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர், இது வந்து எக்ஸாக்டா சொல்லணும்னா 1.7 கிலோமீட்டர்ஸ் வரும். நாங்க போட்டப்போ கரையில வந்து 1.7 கிலோமீட்டர் கரை போட்டோம் நாங்க, கணக்கோட இருக்கு. சோ பாஸ், திஸ் இஸ் கம்ப்ளீட்லி அன்ஃபேர். ராஜேந்திரன் எம்எல்ஏ, உங்களுக்கு ஏரி சரி பண்ணோம்னா அஸ்தம்பட்டி ஸ்டேஷனுக்கு எதிரில் ஒரு 50 வீடு அகட்டினீங்க, அந்த ஏரியை சரி பண்ணுங்க. நாங்க எடுத்த மூக்கன் ஏரியை எடுத்து, நாங்க எடுத்த அம்மாப்பேட்டை ஏரியை எடுத்து, நாங்க எடுத்த அரிசிபாளையம் தெப்பக்குளையும் கெடுத்துட்டு, பள்ளப்பட்டி தெப்பக்குளம் நாங்க உருவாக்குனதை எடுத்துட்டு, என்னத்த சீன் போட்டுட்டு உங்க பிளெக்ஸ் பேனர் அடிச்சிட்டு இருக்கீங்க? யார் பிளெக்ஸ் பேனர், யார் அடிக்கிறது, யாரோட பேரு, யாரோட ஏரி? இது நல்லா இருக்கு.